உலகுக்கு நல்லது செய்வோம். சில விஷயங்கள், செய்திகள் ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கு அதனுடைய தாக்கம் ஒவ்வொரு விதமான மனநிலை அது ஒண்ணு ஏற்படுத்தும். கடந்த 30 வருடங்களா நமக்குள்ளார அப்படி ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சு. அது நல்லதா கெட்டதா, அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதுக்குள்ளாரெல்லாம் போகிறத தாண்டி சில விஷயங்கள் நம்ம அதை தாண்டி நமக்குள்ளார ஒரு சிந்தனையை ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆர் இறந்து போனது ஒரு பெரிய துக்கம் அப்படின்னாக்கா, அந்த எம்ஜிஆர் இறந்து போன அன்னைக்கு கடையெல்லாம் மூடுங்க மூடுங்க, சாத்துங்க சாத்துங்கன்னு சொல்லி நிறைய பேர் பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போனாங்க பாருங்க பொதுமக்கள். அது ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆட்டோ சங்கர் அவரை தூக்குல போட்டாங்க. அப்படி தூக்குல போடுற அன்னைக்கு நான் செய்திகளை கேட்டு வாங்கி அப்பெல்லாம் போன்ல கேட்டு வாங்கி எழுதணும். அப்படி அதை போட்டு போட்டு விறுவிறு விறுவிறுன்னு நான் கையில எழுதி அதை டைப் கொடுக்கணும். அப்பெல்லாம் அப்பெல்லாம் எங்களுக்கே ஒவ்வொருத்தருக்கும் கம்ப்யூட்டர் கிடையாது. அப்ப ஆட்டோ சங்கர்ங்கிற ஒரு கொலையாளியினுடைய ஒரு ஏகப்பட்ட குற்றங்கள் செய்த அந்த கொலையாளியினுடைய அந்த தூக்கு அது நடந்த அன்னைக்கு அந்த கொலையாளியினுடைய குடும்பத்தார் அவங்க அம்மாலாம் கதறிய அந்த புகைப்படங்கள் ஏதோ ஒரு வகையில அவன் என்ன குற்றம் வேணாலும் பண்ணிருக்கட்டும், அது ஒரு சலனத்தை ஏற்படுத்துச்சு. இது போல சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறு, வரலாறுன்னா வரலாறு வாழ்க்கை இல்லையா, ஒரு தனி ஒருத்தருடைய வாழ்க்கை தான் அது சொல்லணும். அந்த வாழ்க்கை Z5ல இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 சாப்டர்கள் கொண்ட 7 சாப்டர்கள் கொண்ட அந்த வெப் சீரிஸ் எனக்குள் ஏற்படுத்திய தாக்கத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வீரப்பன் எனக்கு அங்காளி பங்காளிலாம் கிடையாது. ஆனா வீரப்பன் அப்படிங்கிறவங்களை இங்க இருக்கிற அந்த அரசியல் கட்டமைப்பு, சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்குதோ அந்த காவல்துறை, இப்படி ஒவ்வொரு தருணங்கள்லையும் நம்ம ஏரியாவில் ஒரு ரவுடி இருப்போம். அந்த ரவுடியை உருவாக்குறது யாரான்னு பார்த்தாக்க இப்படியான ஒரு அதிகார வர்க்கங்களாத்தான் இருக்கும். அப்படி ஒரு அதிகார வர்க்கங்கள் சேர்ந்து எப்படி ஒரு வீரப்பன் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒருத்தன் உருவாகிறான், ஒருத்தர் உருவாயிருக்காரு அப்படின்னு காட்டுறதுதான் அந்த வீரப்பனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர பாடங்கள்ல கூடுதலான பாடமா இருக்கு. இந்த விருமாண்டி திரைப்படத்துல ரோஹிணி அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு சிறைச்சாலைக்கு வரும்போது கொத்தாளத்தேவன் அப்படின்னு சொல்லப்படுகிற பசுபதி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அந்த சம்பவம் நமக்கு காட்டப்படும். அதற்கு பிறகு கொத்தாளத்தேவன் சந்திச்சிட்ட பிறகு விருமாண்டிய சந்திச்சு கேட்பாங்க ரோஹிணி. அப்ப விருமாண்டி சொல்லுகிற விதமும் கொத்தாளத்தேவன் சொல்கிற சம்பவம் ஒன்னாத்தான் இருக்கும். ஆனா அந்த சம்பவம் எதனால நடந்துச்சு அப்படிங்கிறத கொத்தாளத்தேவன் தனக்கு சாதகமா சொல்றதும், விருமாண்டி அதை உண்மையாகவே சொல்லுவதும் தான் இந்த படத்தினுடைய விருமாண்டி படத்தினுடைய திரைக்கதை மேஜிக்னே சொல்லணும். கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி வீரப்பனுடைய விஷயத்தை ஒரு டாக்குமெண்ட்ரியா வேற ஒரு ஓடிடி தளம் கொடுத்தப்ப அந்த அந்த விஷயங்களும் எனக்குள்ளார ஒரு தாக்கத்தையும் ஒரு பாதிப்பையும் ஒரு வேதனையையும் ஏற்படுத்துச்சு. ஆனா அதை விட அது வேற ஒரு பார்வையிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். இந்த வீரப்பன் கதை Z5ல வந்திருக்கிறது. பூசே முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலையிலிருந்து பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இந்த படம் இதை படம்னு சொல்றதா, வெப் சீரிஸ்ன்னு சொல்றதா, இல்ல ஒரு கதைன்னு சொல்றதா? ஆனா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு கதை தான் அப்படின்னு நம்ம பொதுவா வச்சுக்கிட்டோம்னாக்க, வீரப்பன் அப்படிங்கிறவன் எப்படி சின்ன பையனா வளர்றான், அப்பா கிட்ட எப்படி வளர்றான், அப்பா கிட்ட என்னத்தை கத்துக்கிறான், அந்த ஊர் என்ன சொல்லி தருது, அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்லி தராங்க, அங்க இருக்கிற பெரிய பெருந்தனக்காரர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அவன் பசிக்காக வேட்டையாடுறது எப்ப, பசிக்கு தாண்டி பணத்துக்காக எப்ப வேட்டையாடுறான், இப்படிங்கிற ஒவ்வொரு காலகட்டத்தையும் வீரப்பனை நக்கீரன் கோபால் அவர்கள் அன்னைக்கு எடுத்து பரபரப்பா இருக்கிற அந்த வீடியோக்களுடைய கிளிப்பிங்ஸையும் இப்ப அதற்கு வீரப்பனை போல அந்த வீரப்பன் கூட்டாளிகளை போல சித்தரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளையும் பேப்பர்ல வந்திருக்கிற செய்திகளையும் வைத்து மிக சிறந்த முறையில திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த வெப் சீரிஸ் நமக்குள்ளார மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கடுமையான உழைப்பை அந்த டீம் கொடுத்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன்.
வீரப்பனுடைய வீரப்பனுடைய செய்திகள் பேப்பர்ல வந்திருக்கிற விஷயங்கள், வீரப்பனை அவங்க எப்ப பிடிக்கிறாங்க, வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பனா எப்ப மாறுறாரு, இப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம். வீரப்பனுடைய பொண்ணு வித்யா அவங்க வந்து தன்னுடைய அப்பாவ முதல்ல வீரப்பனை பேட்டி எடுத்து டிவியில வரும்போது, அங்க கவர்மெண்ட் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல வந்து டிவி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொட்டியில தான் நான் வந்து எங்க அப்பாவையே பார்த்தேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். எங்க அப்பா வந்து என்னைய ஒரு புதர்லேருந்து என்னைய வந்து அப்படி கூப்பிடும்போது, நான் அவருடைய மீசைய பார்த்து நான் பயந்துட்டு எங்க அப்பா கிட்ட நான் போல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அங்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு இன்ஃபார்மரா எப்படி ஒரு மக்கள் வந்து போலீஸினுடைய அன்பு ஜாலக வார்த்தைகளுக்காக எப்படி அவங்க இன்ஃபார்மரா மாறுறாங்கன்னு காட்டியிருக்கிற விதமாகட்டும். அப்படி இன்ஃபார்மரா மாறுனவங்கள வீரப்பன் என்ன செஞ்சாருன்னு சொல்றதாகட்டும். அப்படி இன்ஃபார்மரா ஒருத்தர் மாறுனவர கொன்றதாகட்டும். அவங்க பையனையும் கொன்னுட்டு நாளைக்கு இவன் வளர்ந்துடக்கூடாதுல்ல, இவனும் துப்பாக்கிய தூக்கணுமா அப்படின்னு சொல்ற விஷயங்களாகட்டும். ஜெயலலிதா பற்றி வீரப்பன் சொன்ன அன்னைக்கு சொன்ன கருத்துக்களாகட்டும். அதே போல ரஜினிகாந்த் பத்தி அவருடைய நிலைப்பாடு இருக்கட்டும், ராஜ்குமார் சம்பவமா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள். இவர்கிட்ட வந்து இவர்கிட்ட வந்து எனக்கு அரசியல் ஆதரவு குடுன்னு கேட்ட ஒரு கர்நாடக அரசியல் தலைவரை பத்தியும் இதுல வீரப்பன் சொல்றது காட்டப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்கள். ஒவ்வொரு ஒவ்வொரு முறை வரக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் காட்டக்கூடிய ஒவ்வொரு டிராமாக்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கள் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீரப்பனுடைய ஸ்டோரி வந்து எனக்குள்ளார விடுதலை படத்தையும் எனக்குள்ளார ஞாபகத்துக்கு கொண்டு வந்துச்சு. அங்க இருக்கிற வனத்துறைக்கு வந்து அங்க போலீஸ் கேம்ப் போட்டு ஒர்க் ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்து அந்த இதுல ஒருத்தர் சொல்லுவார், ஒர்க் ஷாப் அப்படின்னாக்க ஒரு டூ வீலர் ஒரு வண்டி கார் அந்த மாதிரியான வாகனங்களை பார்த்தா பிரிக்கிறது. அதே போல இந்த ஒர்க் ஷாப்புடைய வேலை மனிதர்களுடைய உடல் பாகங்களை பார்த்தா பிரிச்சு எடுக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்றாங்க. என்னுடைய மார்பு பகுதியில வந்து ஷாக் வச்சாங்க, என்னுடைய பெண் உறுப்புல ஷாக் வச்சாங்க அப்படின்னு சொல்லி. தாகமா இருக்கு, தண்ணி கேட்டேன். ஆனா அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கிறவங்க வந்து அங்க இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு, நீ ஒண்ணுக்கு போயிட்டு அவங்களுக்கு தண்ணிய ஊத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க தண்ணிக்கு பதிலா எனக்கு மூத்திரத்த குடிக்க குடுத்தாங்க அப்படின்னு சொன்ன இப்படியான விஷயங்கள். கிட்டத்தட்ட 13 அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்ல கிட்டத்தட்ட 13, 18 பெண்களுக்கு ஒரு பக்கத்து மார்பகங்களே இல்ல அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். ஒரு 13, 12 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்ண பாலியல் வன்கொடுமை செய்கிற தருணத்துல அந்த பொண்ணு அந்த போலீஸ்காரரை திமிரிக்கிட்டு வெளியில வந்தப்ப ஆடையே இல்லாம அந்த போலீஸ்காரர் அந்த பெண்ணை துரத்த தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்த அந்த அந்த விஷயத்தை சொல்லும் போது நமக்கு பகீர்னு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இது பண்றதும் ஒரு போலீஸ் அதிகாரி ஆடு திருடுபவர் அப்படின்னு பட்டம் பெறுபவர் அப்படியா இருக்கிறதும் அங்க இருக்கிற ஆட்டெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுட்டு போய் ஆட்டுக்கறியா திங்கிறதும் அதற்கு பிறகு அவரு ஒரு வாய்ச்சவடால் விட இவரு வாய்ச்சவடால் விட நானும் ஓன் ஜாதி தான் நீ என் ஜாதி தான் வாடா மோதிக்கலாம் அப்படின்னு அவர் அறைகூவல் விட இங்க எங்கடா வந்துச்சு ஜாதி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. அந்த ஜாதியை தாண்டி வீரப்பனும் அதுக்கு மறு அறிக்கை ஒன்று வெளியிட அதை பார்த்து அந்த அதிகாரி ஆவேசமாக அதை அடுத்து அவர் வரும்போது எப்படியா இருந்தாலும் வருவாருங்கிறத தெரிந்துகிட்டு அந்த டீமை அட்டாக் பண்றதும் அதே போல இவங்க இன்ஃபார்மர்னு வச்சிட்டு இருக்கிறவங்களையே பக்கபலமா வச்சுக்கிட்டு முதல்ல அவங்கள அனுப்பிச்சு அவங்கள பலிகடா வாக்குறதுமாக நிறைய சம்பவங்கள் உண்மையை உறக்க சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வீரப்பன் நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்குள்ளாரையும் நம்ம போக தேவையில்லை. வீரப்பன் கெட்டவன் தான் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மளை போல வீரப்பன் அப்படிங்கிறவன் நம்ம ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம். அவன் அந்த வனத்துக்குள்ளார போய் சிக்கிக்கிறான். காட்டுக்குள்ளார இருந்து வர முடியாத சூழலுக்கு ஆளாகிறான். இந்த சூழ்நிலையில அவனுக்கும் வாழ்க்கைன்னு ஒண்ணு தேவையா இருக்கு. குடும்பம், மனைவி, குழந்தைகளோட வாழணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு. அதையெல்லாம் வீரப்பன் சொல்லும்போது, வீரப்பனுடைய குடும்பத்தார் சொல்லும்போது, அந்த வீரப்பனை சுற்றி அந்த அந்த காட்டை சுற்றி இருக்கிற கிராமத்து மக்கள் இந்த ஒர்க் ஷாப் மூலமா, போலீஸ் அதிகாரிகள் மூலமா, அதிரடி படையினர் மூலமா என்னென்ன அத்துமீறல்கள் செய்யப்பட்டு வன்புணர்வுக்கு ஆளானாங்கன்ற விஷயங்கள். இது சொல்ல சொல்ல, பார்க்க பார்க்க அன்று இரவு எனக்கு தூக்கமே இல்ல. பெரிய தாக்கத்த எனக்குள்ளார ஏற்படுத்துச்சு. அதுல ரோகிணி சொல்லுவாங்க, அவ இதெல்லாம் அவங்க வாழ்நாள்ல
ஒரு ஆணுடைய ஒரு வாசனை அதே போல அன்னைக்கு யாரு பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ அதே போல முக சாயல் கொண்டவர்களோ அல்லது அதே போல ஒரு பெயரை கொண்டவர்களோ அல்லது அந்த ஆண் வாசனையை கொண்டவர்களோ பக்கத்துல வந்துட்டா அந்த மனநிலையில இருந்து இவங்க மீள முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்லியிருப்பாங்க இந்த டாக்குமெண்ட்ரி. அதுதான் நிஜம். கிட்டத்தட்ட சாகர வரைக்க இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறதும் இந்த ஒர்க் ஷாப்பினுடைய அத்துமீறல்கள்ங்கிறதும் வன்முறைங்கிறதும் யாருக்கும் பெரிய எந்த இழப்பீடையுமே தரல அப்படின்னு சொல்லும்போது இந்த டாக்குமெண்ட்ரி மனசுக்குள்ளார மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு மனித வாழ்க்கை இல்ல ஒரு கிராம மக்களுடைய வாழ்க்கை. இதுல வீரப்பனுக்காக அரிசி பருப்பு கொடுத்தவங்க இருக்காங்க, வீரப்பனுக்கு அரிசி பருப்பு கொடுக்காம உதவி செய்யாம இருந்தவங்களும் இருக்காங்க, வீரப்பன் யாரு எப்படி இருப்பாரு அப்படிங்கிறது தெரியாத இருக்கிற மக்களும் இருப்பாங்க. அவங்க அத்தனை பேருமே ஒருத்தருக்கு கால்ல அடிபட்டு அவரால சரியா பேசக்கூட முடியல அப்படின்னு இருக்கு. இன்னொருத்தருக்கு பேச்சே சரியா வரல அப்படின்னு இருக்கு. இன்னொருத்தரை வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து அவருக்கு கால்ல வந்து ஒரு கிழிச்சு சைனடு குப்பிகளை உள்ள வச்சு நீ போய் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வீரப்பனை கொன்னுடு அப்படின்னு சொன்ன கதையையும் அந்த மனிதர் இப்பவும் உயிரோட இருக்காரு. அவர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. வீரப்பனுடைய இருந்த ஒருத்தர் வீரப்பனை பத்தி சொன்னது இருக்கு. வீரப்பனுக்கு யாராவது பக்கத்துல இருந்து சிகரெட் குடிச்சா கூட "ஏ தள்ளி போய் குடியா" அப்படின்னு சொல்ற வீரப்பன். தண்ணி அடிக்காத வீரப்பன். பெண்களை மதித்த வீரப்பன். நம்ம கூட்டத்துக்கு நம்ம கூட்டாளியோட அவன் பொண்டாட்டியும் வந்திருக்குது. பொண்டாட்டி தனியா இருக்க மாட்டேன். என் புருஷன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுக்குள்ளார வந்திருக்குது. எல்லாரும் துப்பாக்கிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு நமக்கெல்லாம் தங்கச்சி மாதிரி. அதனால யாரும் எந்த பொம்பளை விஷயம் அப்படி இப்படின்னு எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படி வந்துச்சுனாக்கா நான் சுட்டு கொல்றதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தங்கச்சியா பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி மேல சத்தியம் வாங்குகிற விஷயமா இருக்கட்டும். வீரப்பனுடைய இன்னொரு முகத்தை இது பார்க்க முடியும். ஜி5ல ஓடிடி தளத்துல வந்திருக்கிற நக்கீரன் கோபால் அவர்களுடைய வீடியோ இதற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு. அதை ஒட்டி நக்கீரன் கோபால் அவர்களுடைய மகள் எடுத்த இந்த ஆவணப்படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற வகையிலையும் இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு அந்த காடை அவ்வளவு பிரம்மாண்டத்தை ஒரு பகீர்னு காமிக்குது, அழகா காமிக்குது. அத்தனை உணர்வுகளையும் காடு பத்தின விஷயங்களுக்குள்ளார இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நமக்கு கடத்துது ஒளிப்பதிவு. இசை நம்மளை என்னவோ செய்யுது. எடிட்டிங் ஒர்க்குக்கு அந்த டீமுக்கு இயக்குனருக்குன்னு எல்லாருக்குமே பாராட்ட தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த வீரப்பன் விஷயத்தினால போலீஸ் அதிரடிப்படையினால இறந்து போனவர் குடும்பங்கள் அந்த இறந்து போன மனிதர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்ன்ற ஒரு பிரார்த்தனை அந்த சீரீஸ் பார்த்ததிலிருந்து எனக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கு. ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனல் மூலமாகவும் அந்த ஆத்மா அமைதி அடையணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அதே போல பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அந்த நிலையிலிருந்து மீண்டு அவங்க கொஞ்சம் இருக்கிற மிச்ச சொச்ச காலத்தையாவது நிம்மதியா கழிக்கணும் அப்படின்றதையும் நான் இங்க வேண்டிக்கிறேன். சதாசிவம் கமிஷன் அப்படிங்கிற ஒரு சதாசிவம் கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இதுக்காக போலீஸ் எந்த போலீஸ் பேர் என்ன உங்களை என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் கமிஷன் போட்டு விசாரிக்கப்படுது. அந்த விசாரணையில எந்தெந்த போலீஸ் எந்தெந்த அதிகாரி என்னென்ன பேரு அப்படின்னு எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாருமே பட்டியல் போட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகளா இருக்கக்கூடிய அந்த போலீசார்களுக்கும் சரி இந்த சதாசிவம் கமிஷன் தூசு தட்டப்பட்டு இதற்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைச்சதுனாக்க அது இந்த சீரீஸ்க்கு கிடைச்ச வெற்றியாகவும் இருக்கும். அந்த பாதிக்கப்பட்டு எதுவுமே தெரியாம அந்த அப்பாவி மக்களை நசுக்கின அவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்வாதாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ளார ஏற்படுது. தமிழக அரசாங்கம் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அரசு நல்லபடியா செயல்பட்டு இருக்கிற இந்த தருணத்துல சதாசிவம் கமிஷனை எடுத்து பார்த்து அதுல என்னென்ன மிச்ச சொச்சங்கள் விடுபட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிற வகையில நிவாரண தொகையை வழங்குவதற்கு கர்நாடக அரசும் தரணும் தமிழக அரசும் தரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழக அரசு அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வீடு இடம் மனைகிணெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஏதாவது உதவி செய்தால் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது ஏற்பட்டுச்சு. எப்போதுமே குற்றங்கள் ஒருத்தர் செய்யலாம் ஆனா குற்றவாளிகளா ஒருத்தர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான்னாக்க அவனை சுத்தி சட்டங்கள் வலிமையான சட்டங்களும் அதிகார வர்க்கங்களும் தான் இருக்குங்கிறதுக்கு நம்ம தெருவில் இருக்கிற ரவுடி மட்டும் இல்ல நம்ம ஏரியாவில் இருக்கிற தாதா மட்டும் இல்ல வீரப்பன் மாதிரியானவர்களும் கூட
இதற்கு விதிவிலக்கல்ல அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. மறக்காம அந்த பூ சே முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸை பாருங்க. அன்னைக்கு உங்களால தூங்க முடியாது.